வைகை நதி தென்மதுரை வைகை நதி. சாலினி, என்ன ஆச்சு? நான் ரெடி, போமா? எங்க? உன் தம்பி வீட்டுக்குமா, ரிசப்ஷனுக்கு. கோபாலன்லாம் காலையிலே கிளம்பிட்டான்ல, அவங்ககிட்ட கேட்டதுக்கு நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் கூட வருவேன்னு சொன்னான். அதான் கேட்குறேன், நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ரெடி, போலாமா? நீங்கள் முன்னாடி போங்க ஆச்சி. வா, போகிறது போகிறோம், அப்படியே 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். இல்லை ஆச்சி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக எதுக்கு போகணும்? ஆச்சிம்மா, பார்வதி மருமகளா, வாமா வா. ஆச்சி, ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இந்த கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நாங்களும் காலையில் விடிச்சு கிளம்பலான்னு வேலை இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த இப்போ தான் கிளம்ப போகிறோம், காரில் தான் போகிறோம். நல்ல பெரிய கார் தான், இடம் நிறையா இருக்குது. வரீங்களா, சேர்ந்து போவோம். கார்லையா? ஷாலினி, போமாடா. நீங்கள் வேணா அவங்க கூட போங்க ஆச்சி, நான் பின்னாடி வர்றேன். ஷாலினி வா, எல்லாரும் ஒன்று மணி சேர்ந்து போகலாம், நல்லா ஜாலியாக இருக்கும்ல. இல்லைக்கா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். கோபாலன் எதுவும் கூப்பிட வர்றேன்னு சொல்லியிருக்கானா? ஆமாம் ஆச்சி. அப்படியா, சரி. அது தெரியாமல் நான் உடனே கூப்பிட்டுட்டு இருக்கேனே. சரி, புதுசாக கல்யாணமானவங்க ஜோடியாக போகணும்னு ஆசைப்படுவீங்க. சரி, அவங்க 2 பேரும் பைக்கில் ஜோடியாக வரணும்னு ஆசைப்படுறாங்களா என்னமோ. நம்ம வேணா முன்னாடி போகுமா? அவள் பின்னாடி வரட்டும், புருஷன் கூட. சரி, வாங்க ஆச்சி. அப்படின்னா ஷாலினி, அப்படின்னா நான் கிளம்பிட்டா? போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டேன். இருந்தாலும் நீ ஒரு கிளம்பும்போது ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கா, கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறேன்னு. நீ எப்போ வருவோன்னு தெரில, நாளைக்கு நைட் ஆயிரும்ல வர்றதுக்கு. நான் பார்த்துக்கிறேன் ஆச்சி, நீங்கள் கிளம்புங்க. அப்போ சரி, போயிட்டு வரேன். போவோமா? போகலாம் ஆச்சி. ஷாலினி, வர்றேன் என்ன? சரிங்கக்கா. ஒரு கல்யாணம் காட்சின்னா எல்லாரும் ஒன்று மணி சேர்ந்து போகிறதே நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், பின்ன நாங்கள்லாம் இந்த மாதிரி முன்ன பின்ன போனதே கிடையாது. காருக்குள்ளே அடைஞ்சு புளி மூட்டை மாதிரி தான் போய் சேருவோம். எங்களை தனியாகவும் விட்டதும் கிடையாது. இப்போ தான் நாங்களே சுதந்திரமாக இருக்கோம். சரி சரி, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வர வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? ஆமாம் ஆச்சி, காருக்குள்ளே எல்லா பொருள்களையெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் உட்காந்துக்கிடுவோம், வாங்க. என்ன பொருள்? அது எங்கள் அத்தை கொஞ்சம் வெண்ணிலாவுக்கு பலகாரம் அது இதுன்னு செஞ்சு வச்சுருக்காங்க, அதைத்தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. ஆமாம், தங்கச்சிக்கு ரிசப்ஷன்டா, நாளைக்கு காலையிலே வந்துருங்க. ஆமாடா, திடீர்னு முடிவாயிடுச்சு. ஆமாம், இங்கே பாரு, சும்மா என்னத்தையா நோண்டி கேட்டுட்டு இருந்தேன்னு வை. ஆமாம், மாப்பிள்ளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ என்னங்கிறதுக்கு? வீட்டில் நான் ஒருத்தன் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது பத்தாதா? எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் தங்கச்சிக்கு வரப்போகிற மாப்பிள்ளையாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு 2 நாள் லீவு கிடைக்கும்ல. நம்ம தான் எப்படி பிஸியாகவே தர்றோம், அவள் ஜாலியாக இருக்கட்டுமே. அதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவளாலாம் போய் ஒன்றும் கல்யாணம் முடிக்கலடா. எங்ககிட்ட காட்டி எங்கள் பர்மிஷனோட தான் முடிச்சிருக்கா. உனக்கு தெரியுமோ? டேய், எங்கள் மைனி தெரியும்ல? அதான்டா, எஃப்எம் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்கல்ல. ஆமாம், எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் தான். ஆமாடா, அவங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டு தாண்டா கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க எங்கள் வீட்டு ஆளுங்க தானே. நான் தான் கை உடஞ்சு போய் படுத்து கிடக்கனே, நான் எப்படி போக முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தானடா கை உடைஞ்சது. உனக்கு ரொம்ப தெரியுமோ? அதுக்கு முன்னாடியே பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கை உடைஞ்சது. பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தா கால் தானடா உடையும், இல்லைன்னா இடுப்பு எலும்பு உடையும். கை எப்படிடா உடையும்? கீழே விழாம இருக்கிறதுக்கு பேலன்ஸுக்கு சுவரை அமைக்க பிடிச்சேன்டா. கால் ஸ்லிப்பாகி கை மடங்கிருச்சு, அதனால கை உடஞ்சு போச்சு. என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எங்கள் அம்மாவும் எங்கள் ஐயாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாமல் எங்கள் மைனி போய் கையெழுத்து போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. அடே அரவிந்தா, அண்ணன்காரன் இப்படி கை உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது எந்த தங்கச்சியாவது கல்யாணம் பண்ணுவாளாடா? சொல்லு, எந்த தங்கச்சியாவது அப்படி பண்ணுவாளா? என் தங்கச்சி பண்ணுவா. ஏன்னா அவ அரவிந்தனோட தங்கச்சி. இப்போ ரிசப்ஷனுக்கு வர முடியுமா முடியாதா உன்னால? வரலன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, சாப்பாடு மிச்சம்னு போயிட்டே இருப்பேன். சரிடா வந்துடும்டா. குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடு. போடுறேன், பையே. வந்து சேர்ந்துருக்கா பாரு எனக்குன்னு தங்கச்சின்னு. ஒருத்தன் விடாம 50 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆனா வீட்டுல இருக்கிற எனக்கு மட்டும் தெரியல. ஐயா அரவிந்தா. என்னம்மா? என்னையா ஏதோ டென்ஷனா இருக்கியா ஐயா? இல்லம்மா, சொல்லுங்க. அதான் ஐயா கருப்பங்கிட்ட கேட்கறதா ஐயா சொன்னாரே, காட்டிட்டு வந்து சொன்னாரா? எதை பத்தி? எப்பா 2 பேருக்கும் ஒன்று போல ரிசப்ஷன் வச்சுக்கிடலாம்னு தான். அவன் தானே இந்த ஐடியாவே சொன்னான். இதை இப்போ நான் எப்படி எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்? என்னப்பா? அதான் ஐயா கேட்டு வரேன்னு சொன்னார்லம்மா. அவன் எங்கேயோ கடைக்கு போயிட்டான் போல, வீட்டில் இல்லை, ஆஃபீஸ்லேயும் இல்லை. நான் இப்போ ஆஃபீஸில் இருந்து தானே வர்றேன்.
அப்படியா? ஆஃபீஸில் வண்டி இல்லைன்னா அப்போ மண்டபத்துக்கு போயிருப்பான் ஐயா. சரி இப்போ என்ன, நான் அங்கே போகணுமா? இல்லைப்பா, கேட்டுக்கிடணும்ல. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும்லையா? நான் வேற எங்கள் பாட்டி வீட்டு சைடெல்லாம் சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு இப்படி திடுதுப்புன்னு சமாதானம் ஆகிட்ட. கருப்பனுக்கு விஷயத்த சொல்லணும்லடா, அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாம்மா. சரின்னு தான் சொல்லுவான். 2 பேரும் ஒத்துமையாக இருந்து செய்கிறதுன்னு அவனுக்கும் பிடிக்கும் தானே. பிடிக்கும், இருந்தாலும் கேட்டுக்கிடணும்லப்பா, அதுக்கு தான் பார்த்தேன். ஐயாட்ட ஒரு ஃபோனாவது போடு, இல்லைன்னா கருப்பனுக்காவது ஃபோன் போட்டு ஐயா அங்கே வந்தாரா, விஷயத்த சொன்னாரான்னு கேளு. ஆத்தா வேற ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம வாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கருப்பை மாட்டே முடியாதுன்ட்டான்னா வம்பா போயிடும், அதுக்கு தான் பார்க்குறேன். ஐயோ, இது கருப்பன் கொடுத்த ஐடியான்னு எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவங்ககிட்ட இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, ஃப்ரேமுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நானே எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதாக போயிடும் போலையே. என்னப்பா, ஒரு வார்த்தை கேட்டுக்கா, நேரம் ஒன்றும் அதிகமாக இல்லை. கேட்போம்மா, ஐயா தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காருல, வரட்டும். ஒரு ஃபோன் போடுன்னு தானே சொல்கிறேன். ஒரு தடவை சொன்ன தெரியாதா உங்களுக்கு? அதான் வரட்டும்னு சொல்றேன்ல. அவர் வரட்டும், இல்லைன்னா மத்தியானம் அவன் சாப்பிட வரட்டும். கேட்குறேன். ஆளுக்கு சும்மா போட்டு எல்லாத்துக்குள்ள இருந்தும் படா படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரிப்பா, கோச்சுக்கிடாத, வரவிட்டே கேளு. எனக்குன்னு ஏன் தான் எல்லா பக்கமும் இடி உழுகுதோ தெரியல. ஏனே, இங்கே பக்கத்து கடையில் போய் 2 மெஹந்தி கோன் வாங்கிட்டு வரையா? என்ன வாங்கணும்? கோன் மெஹந்தினே. ஆமா, நீ பார்த்த வேலைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்த விடாம அத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தத. ஆனா வீட்டுல இருக்கிற எனக்கு மட்டும் தெரியல. ரிசப்ஷனுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டா சரி வர்றோம் வரலன்னு சொல்லாம ஒவ்வொருத்தனும் போட்டு எனக்கு கிளின்னு கிளிக்கிறான். என்னடா தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கான்னு. என்னண்ணே, அப்பதான் எங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி சமாதானமா பேசுனேன். இப்ப வயிற. சரி சரி போ. மெஹந்தி கோன். ஏய், என்ன? ஆத்தா எங்க போயிருக்கா? அவ எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. வரும்போது ட்ரெஸ்ஸோட சேர்த்து அந்த மெஹந்தியை எடுத்துட்டு வர சொல்லு, அவன் கடையில இருந்து. அண்ணன் கடையில இருந்தா? அங்கதானே போயிருப்பா, அங்க இருந்தா எடுத்துட்டு வர சொல்லு. சரிண்ணே. போ. ஏய், என்னண்ணே? இவன் விக்கி எங்க? அண்ணன் வேலைக்கு போயிருக்கு. காலையில எப்பவும் போல வெள்ளன கிளம்பி போயிருச்சு. மத்தியானம் போல வீட்டுக்கு வந்துருவான்ல. வரும்போது இங்க பக்கத்து கடையில அவனை மெஹந்தி வாங்கிட்டு வர சொல்லு. விக்கி அண்ணே வர்றதுக்குள்ள ஆத்தா வந்துருவா. அண்ணன் கடையில இருந்தே எடுத்துட்டு வர சொல்றேன். ஒன்னும் தேவையில்லை. வரும்போது விக்கியே இங்க பக்கத்து கடையில வாங்கிட்டு வர சொல்லு. சரி. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு வர அம்புட்டும். மாப்பிள மச்சான், இந்நேரத்துல நீங்க என்ன இங்கிட்டு? ஆத்தா கூட ஏதோ ஷாப்பிங் போனதை கேள்விப்பட்டேன். பாட்டுக்கு ஷாப்பிங் இப்போதைக்கு முடியாது போல, போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அதான் ஷாலினி அதுக்கு நடுவில் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வர்றேன்னு சொன்னோன்னா கூட்டிட்டு போகலான்னு. அப்படியா? அப்போ நான் தான் இடைஞ்சலா தேவையில்லாத நேரத்தில் வந்துட்டேனா? ஐயய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள. அக்கா கோவமா இருப்பாளே, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். நீங்க இந்நேரத்துக்கு இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு ஆள் சமாதானப்படுத்தினா சரிதானே. அப்போ கோவமா தான் இருக்கா, அப்படித்தானே? அது ஆமா மாப்பிள, கோவமா தான் இருக்கா. சரி வாங்க போவோம். இல்ல, நீங்க முன்னாடி போய் பேசுங்க, நான் பின்னாடி வரேன். ஏன் மச்சான், வாங்க, அது வரைக்கும் வெளியே அனுப்புங்க. இல்ல இல்ல, அக்கா தம்பிக்கு நடுவுல பேசுறதுக்கு 1000 இருக்கும். நான் வெளியே நிக்கிறேன், நீங்க உள்ள போய் பேசிட்டு வாங்க. என்னமோ சொல்றீங்க, சரி. அக்கா, பாட்டிமா வர்ற? எப்போ பாட்டியான? அக்கான்னு கூப்பிட்டா வரல, பாட்டின்னு கூப்பிட்ட உடனே வர்ற. வாடா தம்பி. நான் வர்றது இருக்கட்டும், நீ எப்போ வரப்போறாங்க? எங்க கேரு, எங்க கூப்பிடுறேன்னு சொல்லு. உன் தம்பியோட ரிசப்ஷனுக்கு. என் தம்பிக்கு மட்டும்தான் ரிசப்ஷன் நடக்க போகுதா? இல்ல, அப்புறம் கூடவே சேர்ந்து கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் ரிசப்ஷன் வச்சிடலான்னு. ஓஹோ, கஸ்தூரி யாரு? அக்கா, இப்ப என்னாச்சு உனக்கு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கஸ்தூரி யாரு? நம்ம தங்கச்சி. சரி, நம்ம தங்கச்சி. கார்த்தி யாரு? கார்த்தி உன் குழந்தை. என் குழந்தனுக்கு நாளைக்கு ரிசப்ஷன் நடக்க போறது எனக்கே தெரியல. என்கிட்ட சொன்னையா நீ? அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணோம். ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆமாக்கா, நேரம் இல்ல பத்தியா. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு.
ஆமா, என்ன அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த கேப்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அக்கா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. உட்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்பு. நான் டீ குடிக்கிறதுக்கு வரல, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். கிளம்பு. எங்க? அக்கா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, கிளம்பு. இன்னைக்கெல்லாம் வர முடியாது, நாளைக்கு ரிசப்ஷன் நேரத்துக்கு வர்றேன். வந்துட்டு சாப்பிட்டு மொய் எழுதிட்டு கிளம்பிடுறேன். அக்கா என்னக்கா வெளியாள் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாடா, நான் வெளியாளு தான். அப்படி நினைச்சு தானே அன்னைக்கு நீ வீட்டை விட்டு விரட்டி விட்ட. அன்னைக்கு நீ போகணும்னு சொன்னா நான் போகணும், இப்போ நீ வான்னு வந்து கூப்பிட்டா நான் வரணுமா? வீட்டை விட்டு விரட்டி விட்டனா? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, எல்லாருக்கும் தான் தெரியுமே நீ என்ன வீட்டை விட்டு தான் விரட்டி விட்ட. அன்னைக்கு என்ன சொன்ன? உன் தம்பியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, முடிச்சு கொடுத்துட்ட, சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு தானே சொன்னேன். அதே மாதிரி நாளைக்கு என் தம்பியோட ரிசப்ஷன் நடக்க போகுது, வர்றேன், ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கட்டும், நடத்தி கொடுக்குறேன், சாப்பிட்டு மொய் எழுதிட்டு கிளம்பிடுறேன். நீ சொன்னதை தானப்பா செய்கிறேன். அக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நீ எப்போல இருந்து கத்துக்கிட்ட? உனக்கு அக்காடா நானு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நான் பேசக்கூடாதா? சரி இப்ப என்னதான் சொல்ல வர்ற? உட்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்பு, நான் ரிசப்ஷன் டைமுக்கு வர்றேன். ஓஹோ, சரி. இப்போ நீ என் கூட வரணும்னா நான் என்ன செய்யணும்? நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற. ஆமா, உனக்கு எப்போல இருந்து வந்தது இந்த ஈகோ? அதுவும் என்கிட்ட? அக்கா நம்மளாம் அப்படியே அக்கா வளர்ந்தோம், இப்போ என்னக்கா திடீர்னு இப்படி பேசுற? அதான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன்ல, இந்த வீட்டு ஆளுங்களோட வாடை அடிக்குதோ என்னமோ அப்படின்னு நான் சொல்லலப்பா, நீ தான் சொன்ன அதையும். அக்கா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. ஆமாடா, நான் பேசுறது எதுவுமே சரியா இருக்காது. அதனாலதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை திட்டுனேன். திட்டுன யாருக்காக திட்டுன? உன் பொண்டாட்டிக்காக. நேத்து வந்தவடா அவ. நீ ஒரு பக்கம் திட்டுற, சின்னவன் ஒரு பக்கம் திட்டுறான். அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அவளை நான் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்றேன், ஒரு வார்த்தை நான் பேசுறதை யாராவது காது கொடுத்து காட்டுங்களாடா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட பிறந்த அக்காளை விட உங்க 2 பேருக்கும் நேத்து வந்து அவதான் முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? அவனை கூட மன்னிச்சிருவேன், சின்ன பையன் தெரியாம பேசிட்டான்னு. ஏன்னா எப்பவும் அவன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை என்னைய கடுக்குன்னு பேசினதில்ல, அன்னைக்கு பேசிட்டேலடா. அப்படின்னா நீ எந்த தப்பும் பண்ணல, யாரையும் எதுவும் தப்பா பேசல, யாரையும் கடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லல. நான் தான் உன்னை அப்படி பேசிட்டேன், அதானே? இங்க பாரு, நான் உன் பொண்டாட்டி கிட்ட கடுக்குன்னு ஒரு வார்த்தை பேசினேன். ஆமா, அதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணேன்? அப்படின்னா அந்த பொண்ணு உனக்காகத்தான் அங்க வாழ வந்திருக்காங்கங்கறத நீ மறந்துட்ட. ஆமாடா, அதை நான் மறக்கல. அந்த கோவத்துல தான் அப்படி பேசினேன். என்னால என் தம்பி ஆசையெல்லாம் நிராசையா போச்சேங்கிற ஒரு கோவத்துல ஒரு வெறுப்பா அவன் மேல காட்டிட்டேன். அக்கா போதும், இந்த பேச்செல்லாம் பேசாது. மச்சான் வெளியே நிக்கிறாரு. மச்சான் வெளியே நிக்கிறாரா? அவர் எப்படா வந்தாரு? நான் வரும்போது தான் அவரும் வந்தாரு. என்னை உள்ள போக சொல்லிட்டு அவர் வெளியே நிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். நீ என் கூட கிளம்பி வா. வர முடியாது, நான் நாளைக்கு ரிசப்ஷன் டைமுக்கு தான் வருவேன். என்னக்கா இப்படி பண்ற? அங்க எல்லாரும் சொந்தக்காரங்கெல்லாம் ஒருத்தங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இல்லைன்னா எப்படி? வர்றவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க, உன் அக்கா எங்க, உன் அக்கா எங்கன்னு என்ன கேட்பாங்க. அதுக்காகத்தான் இப்ப நீ என்ன தேடி வந்திருக்கியே தவிர்த்து அக்கா மேல உள்ள பாசத்தினால தேடி வரல. அப்படி அக்கா மேல பாசம் இருந்திருந்தா நீ என்னைக்கோல என்ன பார்க்க வந்திருந்திருக்கணும். அக்கா அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குக்கா, நான் என்ன செய்வேன்? அதைத்தாண்டா அப்பவே சொன்னேன், அடுத்தடுத்து பிரச்சனையா வருது. அந்த பிரச்சனைக்கு நடுவுல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போறதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து என்னை சமாதானப்படுத்தணும்னு தோணல. அக்காவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டமே, அவ கோவத்துல இருப்பாளே, அவளை சமாதானப்படுத்துவோமேன்னு தோணல. அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போயிருக்க. எந்த ஊருக்கு போன? ஊட்டியா, கொடைக்கானலா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. இப்ப என் கூட கிளம்பி வர்றையா என்ன? வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கும்போது வீட்டு பொண்ணு நீ இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இப்ப என் கூட கிளம்பி வாக்கா. எதுவா இருந்தாலும் ரிசப்ஷனை நல்லபடியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உன் தம்பியோட ரிசப்ஷன் நல்லபடியா முடியணும், அதானே? ஏன் தம்பியா? நம்ம தம்பி அவன். சரி, நம்ம தம்பி தான். அவன் ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உனக்கு அக்கா வேணும், அதானே? அதுக்கு மட்டும்தான் நீ வேணும்லாம் இல்ல, எப்பவுமே எனக்கு எங்களுக்கு அக்கா வேணும். ஆனா அன்னைக்கு நீ நடந்துகிட்டது, நீ பேசின பேச்செல்லாம் அப்படி இல்லையே. அக்கா அன்னைக்கு நீ நடந்துகிட்டது அப்படி இருந்தது, அதனாலதான் நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. சரி, அப்படின்னா அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேளு, நான் வர்றேன். மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்கணும். அக்கா, அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட அப்படி பேசி உன்னை வீட்டை விட்டு போக சொன்னது தப்பு தான். என்னை மன்னிச்சிரு, உன் தம்பியை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பதான் இப்ப நான் உன் கூட கிளம்பி வருவேன். இல்லைன்னா நாளைக்கு ரிசப்ஷன் டைமுக்கு வந்து சாப்பிட்டு மொய் எழுதிட்டு கிளம்பிடுவேன்ப்பா.
ஷாலினி என்ன பேசிட்டு இருக்க? யாரும் மன்னிப்பு கேட்க சொல்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி அக்காவும் தம்பியும் பேசுறீங்க, நடுவுல குறுக்க வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தள்ளி நின்னா ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. இப்போ உங்களை 2 பேருக்கு நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு கூப்பிட்டேனா? இது எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை. நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க வராதீங்க. ஷாலினி, திஸ் இஸ் டூ மச். மாப்பிள்ள, நீங்க இவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். இவன் நாளைக்கு ரிசப்ஷன் டைமுக்கே வரட்டும். நாங்க 2 பேருமே அங்க இல்லைன்னா தான் எங்க அக்காவை காணும் மாப்பிள்ளைய காணும் கூப்பிடலையா வைக்கலையான்னு உங்களை கேட்பாங்க. நான் அங்க இருந்து இவ மட்டும் அங்க இல்லைன்னா யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. கெட்ட பேர் இவளுக்கு தான் வரும். வரட்டும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேட்ச் வாங்கட்டும். வாங்க நம்ம போலாம். அதான் நீங்க கட்சி மாறிட்டீங்கல்ல, நல்ல ஜால்ரா தட்டுவீங்க இவனுக்கு. ஜால்ரா தட்டல ஷாலினி, மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கேன். மச்சான் விடுங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அக்கா, இப்போ என்ன, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அன்னைக்கு உன்னை கோவமா பேசி திட்டி வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு. மாப்பிள்ள, நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காம என்னை மன்னிச்சு வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பி வா. அக்கா, போதுமா இல்ல காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? போதும், நீ முன்னாடி போ, நான் இவர் கூட வர்றேன். சரி, எதையும் மனசுல வச்சுக்காம கிளம்பி வா. ம். கூட்டிட்டு வாங்க மச்சான், நான் முன்னாடி போறேன். மாப்பிள்ள, 2 பேரும் சேர்ந்து வாங்க. என்ன குட்டி பிள்ளை, நான் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சதா? நம்ம வீட்டு பெரியவங்க, வெண்ணிலா வீட்டு பெரியவங்க, எங்க ஆச்சி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கலந்து பேசிதான் முடிவு எடுத்திருக்காங்க. உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையா வெண்ணிலா? எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரியவங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சரிதான். சரி வெண்ணிலா. குட்டி பிள்ளை உனக்கு? எனக்கு கோவம்லாம் இல்ல மைனி. ம், சரி. அப்புறம் வீட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. ஆனா என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. குட்டி பிள்ளை, அதான் உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் சொன்னேன்லடா. நம்ம எல்லாருக்காகவும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. இப்போ கஸ்தூரியையும் பார்க்க வேண்டியதா இருக்குல்லப்பா. அந்த பொண்ணும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. நம்ம வீட்டு பொண்ணுதான் மைனி, அதுக்காக அவ பண்ண தப்பு என் தலைமையிலதான் வந்து விழணுமா? குட்டி பிள்ளை, நீ அப்படி எதுக்கு நினைக்கிற? சரி, நான் எப்படியும் நினைக்கல. எல்லாரும் சேர்ந்துதான் இதை சரி பண்ணணும்னே வைங்க. எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி, அப்போ சம்பந்தப்பட்ட என்கிட்டயும் கூப்பிட்டு கேட்டிருக்கணும்ல. என்கிட்ட சொல்லாம ஏன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இவங்க எப்படி என்ன கேட்காம ஒரு முடிவு எடுக்கலாம்? என்னையா நீ இந்த பிள்ளை வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கியே, அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு கேட்டுட்டா போன? தாத்தா, நீ பேசாம இருந்தா நான் பேசிக்கிறேன். சொல்லுடா, நீ அன்னைக்கு அப்படி ஒரு தப்பு பண்ணும் போது எங்ககிட்ட கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுன? ஐயோ, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் கேட்டதுக்கு நீ பதில சொல்லு. எங்ககிட்ட கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனையா அந்த பிள்ளை வீட்டுக்கு? சொல்லு. தாத்தா கொஞ்சம் சும்மா இருங்க தாத்தா. ஐயா, இப்போ நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? பேச்ச மாத்த பாக்குற? பேச்ச மாத்தலடா, கரெக்டா தான் வாரேன். நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. இங்க பாரு, ஆமா நான் தப்பு பண்ணேன், உங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லல. பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், எனக்கும் கஸ்தூரிக்கும் ஒண்ணு சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வைக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவு பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை ஏன் கேட்கலன்னு தான் கேக்குறேன். அதுக்கு நீ எங்க போற? முதல்ல இருந்து வர்ற கிறுக்கு பயலே. அதைத்தான் இப்ப நானும் பேச வர்றேன். 1 மாசத்துக்கு முன்னாடி பேசி முடிவு பண்ண விஷயத்த இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லல. இன்னைக்கு காலையில முடிவு பண்ண விஷயத்த அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட மாப்பிள்ள சொல்லியிருக்காரு. கேட்டதுல இருந்து நீ தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா? ரிசப்ஷனை முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே விஷயத்த உன் காதுல போட்டாச்சு. ஆமாவா இல்லையாடா? ஐயா, இன்னைக்கு காலையில முடிவு பண்ணீங்க சரி, ஆனா நீங்க எல்லாரும் பெரியவங்க உட்காந்து என்னைக்கு பேசுனீங்க? அதுவும் இன்னைக்கு காலையிலேயே தான் உட்காந்து பேசுனீங்களா? அட்லீஸ்ட் நேத்தாவது பேசியிருப்பீங்கல்ல. அப்ப பேசும்போது ஏன் என்கிட்ட அதை பத்தி கேட்கலன்னு தான் கேக்குறேன். நேத்து இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமாடா? அடுத்து பிரச்சனை, வரிசையா பிரச்சனை, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. வீட்டுல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கிற உனக்கு அது தெரியாது. எல்லா பிரச்சனையும் தோல் மேல தூக்கி போட்டு அதை சரி பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வருவீங்க. அம்புட்டு இங்க உட்காந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? நீயா பண்ணிட்டு இருக்க? ஐயா, என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? வாசல் வரைக்கும் கேக்குது உன்னோட சத்தம். என்னாச்சு இப்ப? எதுக்கு எல்லாரும் முகமும் இப்படி இருக்கு? நாளைக்கு ரிசப்ஷன் நடக்க போற வீடு மாதிரியா இருக்கு. ஐயா, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? எதுக்கு தம்பியை பிடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்க? உன் தம்பிக்காரனுக்கு உன் தங்கச்சிக்கும் சேத்தாப்புல ரிசப்ஷன் வைக்கிறத சொல்லலையாம். அந்த கோவத்துல உட்காந்துருக்கான். அதான் புடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கேன்.
காலையில தானடா அரவிந்த வரைக்கும் அப்படி பேரையும் சரி கட்டி இந்த விஷயத்த முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே மாப்பிள்ளை இந்த விஷயத்தை இவன் காதுல போட்டாச்சு. என்கிட்ட ஏன் முதல்லயே சொல்லலன்னு இப்ப சண்டைக்கு நிக்கிறான். தாத்தா பத்தி நீ சும்மா இரு. பார்ட்னர் குட்டி பிள்ளை சண்டையெல்லாம் போடல, வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். அதைத்தான் நானும் கேக்குறேன். இப்ப என்ன வருத்தம் வேண்டி கிடக்கு துறைக்கு? ஐயா நேத்து வெண்ணிலாவோட அண்ணனுங்க மைனிங்க அவங்க அம்மா மலரோட ஆச்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்பமே இவர்கிட்ட நம்ம காட்டிருக்கணுமா சொல்லி இருக்கணுமா விஷயத்த? சம்பந்தப்பட்டவன் நான் தானே, கல்யாண மாப்பிள்ள நான் தானே, என்கிட்ட ஏன் கேட்கலன்னு கோச்சுக்கிறான். நீ போயா, நான் பாத்துக்கிறேன் இவனை. அலைஞ்சு தெரிஞ்சு அம்பிட்டு வேலையும் பாத்துட்டு வந்திருப்ப. இங்க வந்ததும் மறுபடியும் அடுத்த பிரச்சனை. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன் இவனை. தம்பி, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. முதல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் சம்மதமானு கேட்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அரவிந்தனை சரி கட்ட வேண்டியதா இருந்தது. இதுக்கு நடுவுல கார்த்தி விஷயத்தையும் கொஞ்சம் என்னன்னு பார்க்க வேண்டியதா இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம், நீ சரின்னு கேட்டுக்கிடுவேன்னு நினைச்சோம். ஏன்னா இது வரைக்கும் வீட்டு பெரியவங்க சொல்லி எல்லா விஷயத்தையும் நீ சரி சரின்னு தான் கேட்டிருக்க. அப்படித்தான் இதையும் நீ கேட்பேன்னு நாங்க நினைச்சிட்டோம். ஆனா உன் மைனி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சின்ன பிள்ளை இல்ல, உன் வாழ்க்கையை பத்தி உனக்குன்னு ஒரு ஆசை கனவு எல்லாம் இருக்குங்கிறது எனக்கும் புரிஞ்சது. நானும் உனக்கு வந்த பிரச்சனையை சரி பண்ணி உனக்கு வேற எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேனே தவிர உன் விருப்பத்தை கேட்கணும்னு நினைக்கல. உன் கல்யாணத்தையும் அப்படித்தான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உன்னோட ரிசப்ஷனையும் உன் தங்கச்சி கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ முடிவு பண்ண எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்று கேட்காம நாங்களாம் முடிவு பண்ணது தப்பு தான். அதுக்காக எல்லார் சார்பிலையும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நீ தம்பியை எதுவும் திட்டாத. தம்பி, நாங்கள் பண்ணது தப்பு தான், முக்கியமாக நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக அண்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயும் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடு.